சிறப்பு மிகுந்த இடம் இடத்திருந்தார் போல் யாவையும் அமைந்தாலும் கூட அண்ணனோட பார்க்க மாட்டேன் சாமி குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மையின் மென்மையும் மல்லிகையும் தாமரையும் உங்களை வச்சு நல்லா விளையாடலாம். என்ன விளையாட கொழு கொழுன்னு இருக்கு புரட்டா மாவுக்கு மாவு சாமி. சரி எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க. என்ன வரம்? நீ கேப்ப கேட்டேன்டா. எங்க ஒரே ஒரு வரம். எங்கம்மா உங்க இடுப்பை மட்டும் நான் தொட்டுக்கிறேன். ஏன் நான் தானே நான் வேற ஏதாவது கேட்டேனா? தப்பு தவறு ஏதாவது கேட்டேனா? அண்ணே இந்த கை மூட்டையை எடுனே, எரிச்ச மசுரா இருக்கு. எடுத்து நல்லா உட்காருனே. இங்க வாங்க சாமி. என்ன தேவையில்லாம பேசுறீங்க அண்ணே? நீ 2 பேரும் பச்சை சட்டனே காப்பி சட்டனே சொல்லுனே. நான் நாரதர்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு தடவை இந்த இடுப்பை இப்படி தொட்டுக்க வான்னு கேட்குறேன். புடுக்கத்தோட வா, பேசாம வேலையை பாரியா சாமி. அது இல்ல உங்களுக்கு 3 பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். என்ன நான் அந்த வரேன் தான். அதெல்லாம் தர முடியாதுமா. இது என்ன போற வர உங்களுக்கு தான் எதுவுமே இல்ல அப்புறம் என்னத்துக்கு வர கேக்குறீங்க? சரி என்ன உங்க காலை தொட்டு கும்புறீங்கயா இல்ல கையை தொட்டு கும்புறீங்கறியா? அதுக்கு எங்க அம்மா வள்ளியம்மா இருக்காங்க. ஆசீர்வாதம்னா அப்படி ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு பெருமைக்குரியவங்க அவங்க இருக்காங்க. இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்ற? எனக்கு உங்க இடுப்பத்தான் தொட்டணும். ஒரு தடவை தொட்டுக்கிறேன். நான் தொட்டதுக்கு அப்புறம் தான் நாடகம் அடுத்த கட்டத்தை நகரும். நான் கோவப்பட்டு அவரை வேணா ஏன் இடுப்பை தொட சொல்லுங்க. என்ன நிறைவேற்றணும்? இடுப்புக்கு முன்னாடி என்ன இருக்கு? வயிறு, தொப்புள். தொப்புளுக்கு ஒரு அரை அடி கீழே ஒரு தொடு தொட்டு. நீ அடுப்புல விறகு வைக்க திரியிற. நீ விளக்கமா இருப்பிஞ்சு ஒழுக்கமா மிருதங்க ஆல்ரவுண்டர் வாசியம். ஒரு தடவை சாமி, ஒரு தடவை யூடியூப் வேற ஓடுது. என்ன இப்படி ஒரு சவுண்டா? குறிஞ்சியின் கொன்றையும் குறிஞ்சியின் கொன்றையும் குளிர்மை மென்மையும் அள்ளியும் தாமரையும் அழகர் மென்மையும் கண்டமும் சந்தனமும் கலிதன உணமையும் கொண்ட காண கவி குயில் நீ வாழ்வாயாக. அருமையான அண்ணன் தோட்டம் மிகுந்த தோழி சிறப்பு மிகுந்த இடம் இடத்திருந்தார் போல் யாவையும் அமைந்தாலும் கூட அண்ணனோட பார்க்க மாட்டேன். தேங்காய் உடைக்கிற கல் எடுத்து மண்டையை உடைச்சே அப்படி பாத்துக்க. நீ மனித பெண்மணிக்கு மனதார இந்த இடத்துல ஒரு வாழ்த்து என்றாலே எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கள்ளி முக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கள்ளி முக்குத்தியும் பட்டுன்னு நின்னுதம்மா. கடை ஓடுறதென்றாலும் வந்து வாழ்த்து ஓடுறவைகையும் வந்து வாழ்த்துங்க பாடட்டும். அடிராசாத்தி நல்ல நேரம் வந்தது, காலம் வந்தது, மழைய சூட்டுக்கம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கல்லு முக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச சிமிக்கியும் கண்ணான தங்கச்சிக்கு நான் சூட்டுவே அன்பு பாராட்டுவே. கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச சிமிக்கிய பொன்னான தங்கச்சிக்கு நான் சூட்டுவே. அம்மாடி குழந்தையாய் ஆனாலும் குமரியாய் என்னாலும் என்னும் தாளாட்டுவே அன்பு பாராட்டுவே. முத்தானே உள்ளாக்கு முக்கோடு சேர்ந்தாடு, முத்தானே லோலாக்கு அதோடு கூத்தாடு. நெத்தி போட்டு பூச்சூடி வாழணும், நித்த நித்த நல் வாழ்த்து நான் பாரணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா. வெள்ளக்கள்ளி மூக்குத்தியும் பட்டுன்னு நிதமா. மான்விழி நல்ல தேன்மொழி மகிழம் பூவு அகலும் தேனடி அந்த தென்வடி அதை தேட தேட வரணும். ஏழ பூவு கோலம் போடு ராணியோ அந்த இருலோகம் சேர்ந்துடாத வாணியோ. முத்துக்கள் படைத்த பூந்தேரு உங்களை படைச்சதாரு, எனக்கு வயசு 3 சித்திர பெண்ணனாச்சு பூந்தேரோ
பச்சை சந்தனம் அழகு குங்குமம் அழகு முத்தியிலே ஒரு சிரிச்ச பட்டகம் செவத்த புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒரு மந்திரம் வந்தது போ ஒரு மந்திரம் சொன்னது போ சில மாயங்கள் தந்ததென்ன பூந்தேரே சந்தனம் அழகு குங்குமம் அழகு முத்தியிலே ஒரு சிரிச்ச பட்டகம் செவத்த புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே காணம்பாடி காண்போர் முயக்கும்படி ஆளோலம் செய்யன ஆயிலோட்டி கொண்டு குடிக்கிற குறிஞ்சின குறக்குல மாதே நீ வாழ்வாயாக சீறி வந்த புனிதனையை முறத்தால் அடித்து வெட்டினாள் வேற தமிழச்சி அந்த வள்ளி வந்த பெண்ணினமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்தினமா இருந்த போதிலும் கூட கதையின் முறைப்படி உன்னை பற்றி சகல விவரங்கள் அறிந்திருந்தாலும் கூட இவ்வளோ நேரம் உங்கள் அண்ணன் உங்கள் தோழி எல்லாம் விளையாண்டாங்கன்னா அவங்களுடைய கதாபாத்திரம் விளையாட்டான கதாபாத்திரம். ஆமாம் சுவாமி. அவங்களுடைய பாத்திரத்தை அவர்கள் சரியாக செய்து காட்டிவிட்டார்கள். அளவுக்கு மிஞ்சியே காட்டிட்டாங்க. இருந்தாலும் அதோடைய கதாபாத்திரங்கள் வேறு வேறு. ஆகையினாலே அந்த இடத்துல உயர்வான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய தங்களை சந்தித்ததிலே மற்றொரு மகிழ்ச்சி இருந்தாலும் கூட உங்களை பற்றி அனைத்து விவரங்களும் எனக்கு அறிந்திருந்தாலும் கூட ஒரு சில விவரங்களை உங்களை பற்றி கேட்கலான்னு நினைக்கிறேன். கேட்கவா? பெரிய ஒரு தரிசனம் பாவ விமோச்சனம்னு சொல்லியிருக்காங்க. சகல விகடமும் தெரிந்த நீங்க கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க. கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் அனுபவ அறிவுக்கு எட்டி வரை பத்திரத்தை காத்துக்கிட்டு இருக்கேன். கேளுங்க பாப்போம். வண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே வண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே 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 வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே 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 வண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே 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 மொழி மாதே 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 வண்டு வெளிகர் கண்டு மொழி மாதே நீ பாண்டிருக்கும் நாடது சொல் போதே ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்து சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்து சுவாமி ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி 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 ஞான நிலைத்தான் உணர்ந்து சுவாமி 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 ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி 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 ஞான நிலைத்தான் உணர்ந்து சுவாமி 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 ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி எங்கள் நாடுமலை நாடு என்பார் சுவாமி. அந்த மலர்கின்ற முக மாதே அந்த தகர் பேரது சொல் கோதே ஆ ஓ ஆ ஓ சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே சின்னமணி தேனே அம்மமானே உன்னதானே அந்த மலர்கின்ற முக மாதே 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 அந்த தகர் பேரது சொல் கோதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தாய் நகை மோகினி என்பார் சுவாமி. எந்தன் பெயர் வள்ளி என்று சொல்லி அழைப்பார்கள் எந்தன் பெயர் வள்ளி என்று சொல்லி அழைப்பார்கள் தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி 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 தாய் நகை மோகினி என்பார் சுவாமி. அப்பா பேரு நம்பி அம்மா பேரு நங்கை மோகினி. செய்வது என்ன சுவாமி? செய்வது காவல் அமைத்திருப்பது பரன் பரன் பேசுவது தமிழ் வணங்குவது குகன் விரட்டுவது பறவை கையில் வைத்திருப்பது கவன் கவன் வச்சு என்ன பண்றீங்க? பறவை விரட்டிட்டு இருக்கான். எதுக்கு பறவை விரட்டணும்? திணைய கொய்யாம வரணும் இருக்கணுங்கிறதுக்காக. என்ன திணை? கரந்தினை செந்தனை கரந்தனை யாருக்கு? கரந்தினை எங்களுக்கு சந்தனை யாருக்கு? முருகனுக்கு. ஏன் சந்தனை முருகன் படிக்கிறீங்க? குளிர்ச்சியான பொருளை இறைவனுக்கு கொடுத்தா மனம் குளிர்வார் என்கின்ற நம்பிக்கை சுவாமி. ஆக முருகன் வந்து குளிர்ச்சி இல்லாம இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இறைவனே யதார்த்தமா குளிர்ச்சியான பொருளை கொடுத்தா அவர் ஏத்துக்கு வரங்க நம்பிக்கை தான். முருகன் மட்டும் கிடையாது, எந்த தெய்வமா இருந்தாலும் குளிர்ச்சியான பொருளை கொடுக்கிறது வழக்கம். குளிர்ச்சியான பொருளை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வாருங்க. ஆமா 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 ஆமா. சரி, காவலுக்கு நீங்கள் வருவது நோக்கம் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? அப்பா வேண்டுதல். என்ன வேண்டினாரு? எனக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சா அந்த பிள்ளைக்கு கையில கவன் கொடுத்து காவலுக்கு அனுப்புறேன்னு அப்பா வேண்டிக்கிட்டாரு. அவருடைய வேண்டுதலை நிவர்த்தி பண்றதுக்காக காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. இங்கதான் எனக்கு ஒரு வலுவான சந்தேகம். என்ன அப்படி வலுவான சந்தேகம்? இப்ப வேண்டுதல் வைக்கிறோம். பழனிமலை முருகன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். எப்படி? என்ன வேண்டுதல் வைக்கிறோம்னா, அப்பா முருகா எனக்கு நல்லபடியா இந்த வருஷம் நான் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுத்தா உன் ஆலயத்துக்கு இங்கேருந்து நான் வெறுங்கால நடந்து வர்றேன்ப்பா அப்படின்னு நேர்ந்துருது வழக்கம். வேண்டுனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த ஒரு வருஷத்துல நடந்துருச்சுன்னா நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. செலுத்துறப்ப என்ன சொன்னாரு? நானே நடந்து வரேன். ஆமா. ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்டா நான் வச்சா நான் தான் அதை நிறைவேற்றணும். உங்க அப்பா வச்சா நீங்க ஏன் வர்றீங்க? ஏன் ஜாமி இப்படி கேக்குறீங்க? இப்ப எங்க அப்பாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி புள்ள குட்டி ரொம்ப நாள் இல்லாம இருந்தா
அம்மா மாரியம்மா என் பேத்திக்கு நல்லபடியா ஒரு பொம்பளை புள்ளைய ஆம்பளை புள்ளைய பிறந்துருச்சுன்னா புள்ளைய தூக்கிட்டு கோயிலுக்கு வர சொல்லி எங்க அப்பா தான் வேண்டிக்குது. அதுக்காக எங்க அப்பா போக முடியும், அவங்க வச்ச வேண்டியதுக்கு நான் தானே போக முடியும். நேர்த்திக்கடன் யார் வைக்கிறாங்களோ அவங்க தானமா போகணும். அடுத்து உங்களுக்கு இப்ப நான் ஒரு நேர்த்திக்கடன் வச்சு நீ பண்ண முடியுமா? நேர்த்திக்கடன் யாரு பேர்ல வைக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும். அப்படிலாம் சட்டம் கிடையாது. எங்க அப்பா பொம்பளை புள்ள கிடைச்சிருச்சுன்னா பரணம் வச்சு கையில கவுன் கொடுத்து காவலுக்கு அனுப்புறேன்னு தான் வேண்டிக்கிட்டாரு. பொம்பளை புள்ள கிடைச்சா நான் காவலுக்கு வரேன்னு எங்க அப்பா வேண்டிக்கல. அதுக்காண்டி உங்க அப்பா வந்து இந்த வருஷம் எனக்கு வெள்ளாம நல்லா இருந்தா என் மகளை கூட்டி கொண்டு வந்து உன் வாசல்ல மொட்டை அடிச்சுக்கிறீங்க சொல்லி வேண்ட முடியுமா? எங்க அப்பா எங்க அப்பா வேண்டிக்கிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வழக்கம் இல்ல. நீங்க வழக்கத்துக்கு மாறா நீங்க செய்றது தேவையில்லாம பேசுறவள வச்சு கூடாது. நான் என்ன சொல்லணும் அத பேசுறதா உங்க வேலை. தேவையில்லாம பேசினா நீங்க தான் சம்பந்தம் என்னது என்ன பேசுறீங்க? குடுத்து கொட்டாய்க்கு மேல தூக்கி போடுவீங்க. நீ சரியான ஆளா இருந்தா நான் சொல்றதுக்கு முதல்ல எதிர்வாதம் பேசு. சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. முதல்ல ஏதாவது பேசுற வார்த்தை ஒன்றி பேசுங்க. பேசுறேன். என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு சரியா பேசு. நாரதர் மாதிரி பேசு. எதிர்வாதத்தை சரியா பண்ணு. விஸ்வாமித்திர மாதிரி கோவப்படுறீங்க. நீ தெரியாத வள்ளினா உன் கதாபாத்திரத்தை நான் ஏன் கதாபாத்திரத்தை காப்பாத்திக்க தெரியுங்க. பாத்துக்கோ. உன் பாத்திரம் நீ எப்படி இருக்கீங்க பாப்பா. நீங்க என்ன பேசிட போறீங்க? பேசுங்க. பேசுறீங்களா? பேசுங்க. பாடுறேன். தேவையெல்லாம் பேசக்கூடாது. உங்க பேச்சுக்கு உங்க பாட்டுக்கு இடைக்கு இடம் நிக்கலன்னா என்ன நீ வள்ளின்னு அப்பா கேளுங்க. அப்படியா?